2 திருடர்களுக்கு மத்தியில் ஊருக்கு வெளியே தூக்கிலிட்டு கொல்லப்பட்டவர். ஏன்னா நம்முடைய பாவங்களை சுமந்தார். நம்முடைய பாவத்தின் மூலமாக தேவனுடைய பரிசுத்த நகரத்திலேயே வாழ தகுதியற்றவர்களாயிட்டோன்னு வெளியேற்றப்படுகிறோம். நம்முடைய நரகத்தையும் அவர் அனுபவித்தார், வெளியேற்றப்பட்டார், அங்கே கொல்லப்படுறார். கொல்லப்பட்டு சாயங்காலமான போது இருட்டுறதுக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுகிறார். ஏன் தெரியுமா? அது நல்லா கவனிங்க. இன்றைக்கி சிலர் நம்புகிறாங்க தங்களுடைய தாத்தா பாட்டி சாபம்லாம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் சுமந்தார், நம்முடைய சாபங்கள் எல்லாத்தையும் சுமந்தார், அதன் தண்டனை எல்லாத்தையும் சுமந்தார். அவரை சாயங்காலமான போது அடக்கம் பண்ணாங்க பாருங்கள். அடக்கம் பண்ணும்போது எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் பூர்வீகம் தலைமுறையில் இருந்த பாவம் எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது, எல்லாம் மறைந்து விட்டது. எந்த சாபமும் இல்லை, எனக்கு எந்த சாபமும் என்ன தொடரலை, எந்த சாபமும் எனக்கு கிடையாது. நான் சாபத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது. சாபத்தை என்னுடையதாக்காதீங்க, சாபம் உங்களுடையதுன்னு ஒருபோதும் நம்பாதீங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வாதம் மட்டுமே உங்களுடையது. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும், எவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும், எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும், எப்பேற்பட்ட காரியங்கள் மத்தியிலையும் உறுதியாய் நில்லுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு உண்டாயிருக்கும்படி. நான் சொல்லுகிறேன், உண்டாகிவிட்டது. அது நம்முடையது, உங்களுடையது, அது என்னுடையது, உங்களுடைய குடும்பத்துக்கு சொந்தமானது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.